அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, திசாநாதனுக்கு புத்திநாதன் காரகம் எப்படி செயல்பாடு, அது எப்படி சக்சஸ் ஆகும், எப்படி நன்மை தரும், எப்படி தீமை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதே இவ்வளவு நாள் திசா பார்த்து பார்த்தோம். ஒரு லக்னத்துக்கும் எந்த திசை எந்த லக்னத்திற்கு நன்மை தரும் தீமை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப திசையில பாத்தீங்கன்னா புத்திகள் இருக்கு. ஒரு திசையில 9 புத்திகள் வரும். அப்ப திசாநாதனுக்கு இந்த புத்திநாதன் சப்போர்ட்டா இருக்கணும், காரகமும் சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் அந்த காரியங்கள் நடைபெறும். இப்ப திசாநாதனுக்கு புத்திநாதன் மறையக்கூடாது. 6, 8, 12 இருக்கக்கூடாது. திசைக்கு ஒரு திசாநாதனுக்கும் புத்திநாதனும் மறையக்கூடாது. அந்த திசைக்கு உண்டான பாவகமும் சரி, புத்திநாதனுடைய பாவகம் மறையக்கூடாது. ரெண்டுமே 6, 8, 12 மறைச்சுன்னா அந்த காரியங்களை சக்சஸ் பண்றது கஷ்டம். இதுல ஒரு காரகத்தை எடுத்துக்கோ, ஒரு 4ஆம் பாவகம் எடுத்துக்கோ. உங்க லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், அதுல வீடு இருக்கு, இடங்கள் வாங்குறதும் அதுலதான், உயர் கல்வி யோகம் அங்கதான் இருக்குது, வீடு மனை வாகனங்களும் அதுலதான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும், அந்த வீடு கட்டணும், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்னா நம்ம லக்னத்துக்கு இந்த 4ஆம் வீட்டுக்கு திசாநாதன் சப்போர்ட்டா இருக்கணும். 6, 8, 12 மறையக்கூடாது. புத்திநாதனும் 6, 8, 12 மறையக்கூடாது. அதே மாதிரி திசாநாதன் பாத்தீங்கன்னா யாரோ, புத்திநாதன் யாரோ, அவங்க 2 பேரும் 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த பாவகத்துக்கும் இவங்க 2 பேரும் மறையக்கூடாது. அதே மாதிரி அவங்க 2 பேருமே புத்திநாதனும் திசாநாதனும் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்பதான் இது ஜெயிக்கும். கல்வி, உயர்கல்வி யோகங்கள் நல்லா இருக்கும், வீடு வாங்கலாம், மனை இடங்கள் வாங்க முடியும், வளர்ச்சி அடைய முடியும். புத்திநாதன் திசாநாதனும் இப்படி பலவீனமான அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகாது. இப்ப நான் சிம்ம லக்னம், 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். 6ஆம் அதிபதியினுடைய திசை நடக்குது, அவரு 11ஆம் ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோ. லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 11னா மிதுனத்தில் இருப்பார். இப்ப 4ஆம் வீடு விருச்சகம், விருச்சகத்துக்கு 8ஆம் வீட்டுல இருப்பார். விருச்சகத்தை அந்த பாவகத்துக்கு 8ல் இருப்பார். அப்ப இப்படி திசாநாதன் மறைந்திருந்தா இந்த லக்னதாரருக்கு வீடு, இடங்கள், கல்வி இதெல்லாமே பிரச்சனையா இருக்கு, செயல்படுத்த முடியாது, சொந்த வீடு அமையாது, வாடகை வீட்டிலேயே தான் இருந்துட்டு இருக்க வேண்டியது. அப்ப இப்படி மறைவு ஸ்தானம் 8ல 6ஆம் வீடு கடன் அதிகப்படுத்தி விடும், வம்பு வழக்கல் பிரச்சனைகளை கொண்டு வரும். 8ஆம் வீடு இழப்பீடுல கொடுத்துக்கிட்டே இருக்கு, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கு, 12 விரயங்களை அதிகமா கொடுக்கும். இப்படி 6, 8, 12 மறையக்கூடாது. இப்படிதான் ஒரு பாவகத்துக்கும் காரகத்துக்கும். அப்ப திருமணமா இருந்தாலும் இதைதான் பார்த்துக்கணும். அதே போல இப்ப வீடு அப்படின்னா சுக்கிரனுக்கு பார்த்துக்கணும், இடம்னா செவ்வாய்க்கு பார்த்துக்கணும். இப்ப சுக்கிரன் வீடு இருந்ததுன்னா அந்த வீடுக்கு சுக்கிரனுக்கு இந்த திசாநாதனும் புத்திநாதனும் மறைவு ஸ்தானத்துல இல்லாம இருந்து அது சக்சஸ் ஆகும். இதே மாதிரி ஒரு காரகத்துக்குமே திருமணமா அந்த 7ஆம் பாவகத்துக்கு திசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க அப்படி மறையக்கூடாது. அதே மாதிரி திசாநாதனுடைய அந்த அதிபதி, புத்திநாதனுடைய அந்த அதிபதி, அவங்க 2 பேரும் மறைவு இல்லாம இருக்காங்களா? இப்படி திசாநாதனும் புத்திநாதனும் ஒருத்தருக்கும் மறைவு இல்லாம 6, 8, 12 மறையாம இருந்தா அது சக்சஸ் ஆகும். அதே போல காரகமும் மறையக்கூடாது. 7ஆம் வீடுனா நம்ம அந்த திருமணத்தை பத்தி சொல்றோம், 4ஆம் வீடா ஒரு சுகஸ்தானத்தை பத்தி சொல்றது, வீடு மனை வாகனம் எல்லாம் சொல்றது. தொழிலா 10ஆம் வீடு, அப்படி எடுத்துக்கணும். ஒரு பாவகத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல திசாநாதனும் புத்திநாதனும் மறையாம இருக்காங்களா, அப்பதான் அது செயல்படுத்த முடியும். ஏதோ சூட்சமம் அப்படி பார்த்துக்கிட்டு செயல்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா அது ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். எதுக்கா இருந்தாலுமே திசாநாதனும் புத்திநாதனும் அந்த பாவகங்களுக்கு, அந்த காரகங்களுக்கும் மறையாம இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா விதி. அப்ப அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த என்ன லக்னமோ, நம்ம என்ன திசா நடக்குதோ, புத்தி என்ன நடக்குதோ, இந்த புத்தினா நம்ம என்ன காரியம், அதான் அந்த பாவத்தினுடைய காரியங்கள். ஒரு கல்யாணமா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், ஒரு பதவியா இருக்கலாம், என்ன காரியமோ, பணம் வரவா, இல்ல புது தொழில தொடங்குறதா, இந்த மாதிரி காரியங்களை பார்த்துக்கணும். இவங்க மறையாம மறைவு ஸ்தானத்துல இல்லாம இருந்தா கட்டாயம் அது துவங்கலாம், சக்சஸ் ஆகும். அப்படி மறைஞ்சிருந்தா அந்த காலகட்டங்கள்ல துவங்க முடியாது. ஏன்னா 9 புத்திகள் வரும் ஒரு திசைக்கு. அப்போ ஒரு புத்தியில நம்மளால சரியா இல்லைன்னா அடுத்த புத்தியில பார்க்கணும். அடுத்த புத்தியில வராம இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல செய்யலாம். ஆனா திசாநாதனே மறைவா இருந்தாருன்னா ஒரு புத்தியிலையும் மாறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் சூட்சம். திசாநாதனுடைய செயல்பாடு, புத்திநாதனுடைய செயல்பாடு ஒரு திசைக்குமே. அப்ப எல்லா திசைக்கும் புத்திநாதனுடைய செயல்பாடு இப்படிதான் பார்த்துக்கணும். நல்ல ஸ்தானங்கள் இருந்தா நல்லதான் செய்வாங்க.
இந்த பதிவு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.